கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார்: நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இந்த வசனத்தை நாம் வாசித்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய நீங்கள் தாமதிக்காதீங்க, நீங்கள் தாமதிச்சிங்கன்னா நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவேன், அதனால் நீர் என்னை விடுவிக்கிறவர், எனக்கு துணை, தீவிரமாக என்னிடத்தில் வாரோம், நான் ஒரு சிறுமையும் எளிமையுமானவன், சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமானவன், எல்லாராலும் மறக்கப்பட்டவன், ஒரு சிறுமையான ஜனம், என்னெல்லாம் யாருமே கண்டுக்கிடவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நான் ஆண்டவரே. ஆனால் எனக்கு, நான் மனிதரை நம்பவில்லை, உண்மை நம்புகிறேன். வேதம் நீங்கள் சொல்கிறீங்களப்பா, என்னை விடுவிக்க வந்துடுங்க சுவாமி, தாமதிக்காதீங்க, லேட் பண்ணாதீங்க, எனக்கு உதவி செய்ய வாங்க, நான் என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறேங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, நான் என்ன கஷ்டத்தில் இருக்கிறேங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க சுவாமி, என்னை விடுவிக்க வாரும் என்று ஒரு ஜெபத்தை செய்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தருக்கு முன்பாக இப்படி சொல்லி நாம் பழக வேண்டும். ஆண்டவரே என்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி பழகினால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை அற்புதமாய் செய்து தருவார். ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. நாங்கள் சிறுமையும் எளிமையுமான ஜனம் சுவாமி. தேவனே, எங்களிடத்தில் தீவிரமாய் வாரும், எங்கள் பிரச்சனைக்கு ஒரு வழியை ஆண்டவரை காண்பிக்க வாரும் சுவாமி. நாங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். அதுபோல் எங்களை விடுதலையாக்குங்க, நோயிலிருந்து, சாபக்கட்டிலிருந்து, பிசாசின் போராட்டிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க சுவாமி. நீர் சீக்கிரமாய் வாரும், தாமதியாதையும். என் பிரச்சனையில் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா நான் வேதனையாயிரும் ஆண்டவரே. மனம் இறங்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். சங்கீதக்காரனை போல நாங்கள் இடத்துல ஜெபிக்கிறோம், தாழ்த்தி இப்படி சமூகத்தில் வருகிறப்பா. இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.